Sri, working as assistant professor in EC department. Today I am handling the subject circuit analysis and devices for the first year second semester. Today myself and our students going to discuss about the case study topic on electronic waste management in India. As in India, the major problem which we are now facing is that electronic waste management. Today my students as a group, they are going to discuss about what are the challenges we are facing in India for the electronic waste system. Students, we can start the discussion about the topic. Electronics waste management இப்போ இருக்க கரண்ட் சினாரியோ என்னன்னு பார்த்தோன்னா குளோபல் லெவலில் நம்ம பார்க்கலான்னு பார்த்தா in 2022 62 millions of e-waste வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அதனால 82% வந்து இந்த சினாரியோவில் வந்து 82% ஆஃப் e-wastes வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன் 2010ல் 82% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 182 millions of tons என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா கம்மிங் இயர்ஸ் 2030ல் வந்து இதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா e-waste வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 82 million tons ஆஃப் e-waste வந்து நாங்கள் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரியே ஒன்லி அட் 22.3% ஆஃப் e-waste வந்து தான் ரீசைக்கிள் ஆகுது. ஆக்சுவலி இது வந்து குளோபல் லெவலில் பார்க்குறோம். ஆனால் அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தோம்னா நாங்கள் 3.2 millions ஆஃப் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் e-waste வந்து நாங்கள் ஆனுவல் இயர்லி பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து 20 to 25% நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இன்ஃபார்மல் ரீசைக்ளிங்னால நிறைய பிரச்சனை வருது. ஸோ லைக் போசிங் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் ஹெல்த் ரிஸ்க்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. இட் வாஸ் த ப்ரெசென்ட் சினாரியோ அபவுட் திஸ் எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ கரண்ட் சினாரியோ பார்க்கும்போது இருந்தாலும் இந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் நம்ம இப்போ ஒரு எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்துட்டு இது பண்ணும்போது வேஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது இட் கேன் கண்டெக்ட் மோர் டேட்டாஸ். It can be of either positive data or else more important data. And the important data can be causes cyber security threats and maybe இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு global threat-ஆக மாறக்கூடிய chances இருக்கு. Then next one பார்த்தீங்கன்னா then health threats. இப்போ அந்த electronic waste-ல பார்த்தீங்கன்னா it's made of most of the hazardous elements like lead, mercury and cadmium. So இந்த metals என்ன பண்ணுவாங்கன்னா you used to make PCB boards and other materials. அந்த மெட்டீரியல்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா சாயிலோட டீகம்போஸ் ஆனால் இட் கேன் லீட்ஸ் டு சாயில் பொல்யூஷன் அண்ட் அது பர்ன் பண்ணும்போது இட் கேன் லீட் டு பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன். தென் அது வந்துட்டு இப்போ நம்ம லிக்விட் ஏரியான வாட்டர் சோர்ஸில் இது பண்ணோம்னா இட் கேன் லீட் டு வாட்டர் பொல்யூஷன். ஸோ தென் இந்த மாதிரி வாட்டர் எல்லாமே பொல்யூஷன் கேட்டும் பண்ணும். தென் அந்த பொல்யூஷனால இட் கேன் லீட் டு ஹார்ட் ஹெல்த் டிசீஸ் லைக் கேன்சர் அண்ட் நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால most of the people near that Ganga river, the most polluted river in India is Ganga. So then Ganga river is polluted. The factories and industrial places near that place. And one of the most famous hazardous event in India is Bhopal tragic incident. Other than that, from factory when the gas under the whole place actually become a dead thing. And the world weather pathana Chernobyl, the most radiated thing. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி பர்ஸ்ட் ஆனதுனால the radiation has been spread all over the city and still now the radiation is there and it can lead to more than centuries. இந்த e-waste நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாமல் இருக்கனால வர சான்சஸ் தான் ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா e-waste கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணாதனால சைபர் த்ரெட்ஸ் நிறைய வருது. ஸோ இதுக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்திருக்க இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா e-waste மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் in 2016. So the Ministry of Environment, Forest and Climate Changes பார்த்தீங்கன்னா which mandates the management of e-waste and recycling it. அண்ட் வந்து செகண்ட் ஒன் வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஜென்ரேட் ஆகிற e-waste வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் கலெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த மேனுஃபேக்சரர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் e-waste கலெக்ஷன் சென்டர். ஸோ கவர்மெண்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடத்துல e-waste கலெக்ஷன் சென்டர்ஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைவேட் செக்டர் இனிஷியேட்டிவ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட் ரீசைக்கிள் பண்ணுறது எப்படின்னு நிறையா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இப்போ விப்ரோ, HCL இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அவங்களே செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் மூலயமா ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் தென் நிறைய ப்ரோக்ராம்ஸ், ஸ்டேட் பேக் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது சில கம்பெனிஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வேஸ்டேஜ் வந்து இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சில கம்பெனிஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. வித் அதை எப்படி டீகம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட என்ஷூர் பண்ணியிருப்பாங்க.
அண்ட் லாஸ்ட் வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், அதாவது ப்ரைவேட் செக்டார்ஸும் பண்ணியிருப்பாங்க அண்ட் என்ஜிஓஸும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை பற்றி கன்சியூமர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக பண்ணியிருப்பாங்க. இங்கே ஃபியூச்சர் டைரக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்தனிங் இபிஆர் அண்ட் பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் இம்ப்ரூவிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இம்ப்ரூவிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இவேஸ்டோட டிஸ்போசலில் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் தென் பப்ளிக் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸை வந்து இன்னும் அவேர் பண்ணணும். விச் மீன்ஸ் எஜுகேட் பண்ணுவோம் அவங்க அந்த இவேஸ்ட் பற்றி எப்படிலாம் கரெக்டாக ப்ராப்பராக இது பண்ணுறது மேனேஜ் பண்ணுறதுன்றது வந்து எஜுகேட் பண்ணுவோம் கன்சியூமர்ஸை. வச்சு பார்க்கும்போது என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்த் ரிஸ்க்லாம் வந்து மினிமைஸ்